தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை ஆங்காங்கே திடீர் மழை பெய்ய வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் நீமச் பகுதியில் நடைபெறும் CRPF தின அணிவகுப்பு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என அமித்ஷா தெளிவாக கூறிவிட்டார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் விளக்கம். அதிமுக தலைமையிலான ஆட்சி நடைபெறும். மத்தியில் பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, மொத்தத்தில் தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். 2வது நாளாக தொடரும் கிரானைட், கிரஷர், கல்குவாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும் அபாயம். பைக்கில் சாகசம் செய்து வீடியோ செய்த இளைஞர்கள் காவல்துறையினரிடம் பிடிபட்டதை அடுத்து மன்னிப்பு கேட்டு வீடியோ. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறி தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு விரைவில் தீர்வு. அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர்கள் பதில். ஹோட்டலில் இருந்து தப்பியோடிய குட் பேட் அக்லி திரைப்பட வில்லன் நடிகர் ஷைன் டாம் ஷாக்கோ போதைப் பொருள் சோதனை நடந்ததால் ஓடியதாக தகவல். சென்னை சிறுசேரியில் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் தரவு மையம் திறப்பு. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள், முக்கிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என தகவல். தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக MP தம்பிதுரை உறுதி. இதுவரை கூட்டணி ஆட்சி அமைந்ததில்லை என்றும் இனியும் அமையப் போவதில்லை என்றும் பேட்டி. திமுக ஆட்சியை அகற்றுவதே எங்களது இலக்கு என நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த யாரும் நினைக்க வேண்டாம் என்று வேண்டுகோள். என்னுடைய விருப்பம் திமுக ஆட்சி அகற்றப்படும். அரசுக்கு சொந்தமான சிட்கோ நிலத்தை போலி ஆவணங்கள் பயன்படுத்தி தனது மனைவி பெயருக்கு மாற்றியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்காக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி மே 6ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் சம்மன். விசாரிச்சு உண்மைன்னு சொன்னா அது யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ போய் விசாரிச்சு இருக்கிறாங்க. விசாரணையின் முடிவில் அது மாதிரி அவங்க கலெக்ஷன் பண்றது உண்மைன்னு தெரிஞ்சா நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரவுங்கிறதால இந்த பக்தர்களோட மனசு புண்படக்கூடாதுங்கிறதால நான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டேன். நாளைக்கு போகிற நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு வேறொரு அலுவல் நாளில், அந்த அசம்பிளி முடிஞ்ச உடனே வேறொரு அலுவல் நாளில் திறந்து வைக்கிறாங்க. சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிடம் கோயில் கோபுரம் போல் அலங்கரிப்பு. இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தையொட்டி அலங்காரம். தென்காசி அருகே இளைஞரை கொன்று தலையை சொந்த கிராமத்தில் வீசி சென்ற சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைப்பு. சந்தேகத்திற்கிடமான 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று திரும்பிய போது சோகம். கட்டுப்பாட்டை இழந்து ஈச்சர் லாரி மீது கார் மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழப்பு, 3 படுகாயம்.
கடலூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு மதுபான கடைக்கு பின்புறமாக சுவரை துளையிட்டு 150க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் திருட்டு. மோப்ப நாய்களிடம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக மிளகாய் பொடியை தூவிச் சென்ற கும்பல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வண்டிராயன்பட்டு பகுதியில் டயர் வெடித்து வேன் கவிழ்ந்து விபத்து. 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.